சிதம்பரம் தொகுதி வேட்பாளரை மாற்ற வலியுறுத்தி வாசன் ஆதரவாளர்கள் சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட்டு மாநில தலைவர் ஞானதேசிகனிடம் மனு அளித்தனர். தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் மேலிடம் வியாழனன்று வெளியிட்டது. இதில் சிதம்பரம் தொகுதியில் வள்ளல் பெருமாள் அறிவிக்கப்பட்டுள்ளார். மத்திய அமைச்சர் சிதம்பரத்தின் ஆதரவாளராக கருதப்படும் வள்ளல் பெருமாளுக்கு வாசனின் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வள்ளல் பெருமாள் தொகுதிக்கு அறிமுகம் இல்லாதவர் என்றும் இதனால் வெற்றி வாய்ப்புள்ள டாக்டர் மணிரத்தினத்தை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வாசன் ஆதரவாளர்கள் சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட்டனர். பின்னர் கட்சித் தலைவர் ஞானதேசிகனை சந்தித்து மனு அளித்தனர். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி மிகவும் பலவீனமாக இருந்த சூழ்நிலையில் கடலூர் மாவட்டத்திலும் அரியலூர் மாவட்டத்திலும் தன்னுடைய அயராத பணியால் காங்கிரஸ் கட்சியை தூக்கி நிறுத்தி அடித்தட்டு மக்களிடம் காங்கிரஸ் கட்சியை கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் மணிரத்னம். அவருடைய பெயர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த போதிலும் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தன்னுடைய சொந்த செல்வாக்கின் காரணமாக சொந்த செல்வாக்கை வைத்துக் கொண்டு அவருடைய அடிவருடியான டாக்டர் வள்ளல் பெருமானுக்கு வாய்ப்பு வழங்கியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதேபோன்று தென்காசி தொகுதி வேட்பாளர் ஜெயக்குமாரை மாற்ற வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவினர் வலியுறுத்தியுள்ளனர்.